சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. எடப்பாடியோட தொகுதியில் வெற்றி யாருக்கு வெளியான பரபரப்பான ஒரு சர்வே, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் லிஸ்டானது வந்துட்டுருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவர் பார்த்தீங்கன்னா முன்னிலை வகுத்துட்டு வருவதாகவும், நிறைய விதமான தொகுதியில் அதிமுகவும், ஒரு சில தொகுதியில் திமுகவும், ஒரு சில தொகுதியில் நான் தமிழர் கட்சியும் தாவேகாவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வெளியே இருக்கக்கூடியது எடப்பாடி தொகுதி. எடப்பாடி தொகுதியில் எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்குது, எந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான தேர்தல் அடுத்த வாரம் சரிங்களா நடக்க போகுது. இதை பார்த்தீங்கன்னா யாருக்கு மக்கள் ஆதரவு அளிக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு பக்கம், மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேர்தலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒரு மாற்றம் தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அதாவது தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் குறைந்தது 110 தொகுதியில் வென்றால் மட்டுமே அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சி முன்னிலை வச்சுருக்காங்க. அந்த சூழ்நிலை எடப்பாடியோடைய தொகுதியில் எந்த கட்சி வெல்ல போகுது, குறிப்பாக எடப்பாடி தொகுதியில் 4 பேர் போட்டியிடுறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக போட்டியிடுகிறாரு. திமுக சார்பாக காசி அப்படின்றவர் போட்டியிடுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவேகா சார்பாக அருண்குமார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா போட்டியிடுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆவதாக பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க. இதில் பெரும்பான்மையான வாக்கு அதிமுகவுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஆண்கள் பெண்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருப்பதாகவும், 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாகவும், இதில் ஆண்களுக்கு 1 லட்சமும் பெண்கள் 1 லட்சமும் சுமார் இருப்பதாக சொல்லப்படுகிறாங்க. இது மொத்த வாக்கில் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இப்போ 1,10,000 வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அபார வெற்றியானது இருப்பதாக குறிப்பிடத்தக்கது. அதனால் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு 2026 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.